கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உண்டான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்திலேயே ஆக குறைந்த தண்டனைய சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய சிறிய தந்தைக்குன்னாங்க. ஆக குறைந்த தண்டனை. பெருமானாருடைய சிறிய தந்தை யார்? அபு தாலிப். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு கண்ணாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள். ரசூலுல்லாவுக்கு வெளியே எந்த பாதிப்பும் வர விடுறதில்லை. ரசூலுல்லாவை யாராவது அடிக்கணும்னு நினைக்கிறாங்களா, இவங்க போய் சமாளிப்பாங்க. ரசூலுல்லாவை யாராவது திட்ட முற்படுவாங்களா, இவங்க போய் சமாளிப்பாங்க. வெளியில் பாதுகாப்பு அரணாக வாழ்ந்தார்கள் அபு தாலிப், சிறிய தந்தை, பெருமானாருடைய சிறிய தந்தை. கடைசி காலகட்ட அந்த நேரம் சக்கராத்தில் ரசூலுல்லாவுடைய மடியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய அருமை சச்சா, ஒரே ஒரு தடவை கலிமா சொல்லிருங்களேன், உங்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் சிபாரிசு செய்யறேன். ஒரே ஒரு தடவை கலிமா சொல்லிருங்க. சிறிய தந்தை அபு தாலிபை மடியில் போட்டி கொண்டு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொஞ்ச நெஞ்ச உதவி சச்சா நீ எங்களுக்கு செய்யல, எனக்கு நிறைய உதவிகள் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இந்த நுபுவத்திற்கு அத்தனை பெரிய பாடு நீங்களும் பட்டிருக்கிறீர்கள் சச்சா, இன்னும் நீங்கள் கலிமா சொல்லவில்லையே, இஸ்லாத்திற்குள் நுழைந்து விடுங்கள் சச்சா, என்னுடைய அருமை தந்தையே என்று கடைசி நிலைமையில் பெருமானார் கேட்கிறார்கள். உள்ளத்தில் அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை நசீவாக்கல. அல்லாஹ் நசீவாக்கல. அவர் சொன்னார், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு கால் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா, சின்ன பையன் பேச்சை கேட்டு நான் இஸ்லாத்தை தழுவி விட்டேன் என்று மக்கள் என்னை தூத்துவார்கள் என்ற வார்த்தையை தான் அவனுக்கு ஹிதாயத்தாக அபு தாலிபுக்கு போடப்பட்டது. அந்த வார்த்தையை சொன்னது ரூஹு பிரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ரசூலுல்லாவுக்கு தாங்கல. என்னுடைய சிறிய தந்தை, எனக்கு பக்கபலமாக இருந்தவர் நரகத்தில் நுழுவதை ரசூலுல்லாவுக்கு அது பொறுக்கல்ல. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து உடம்பு முழுக்க தடவுனான். பெருமானாருடைய உமிழ் நீர் பட்ட இடத்துல நரகம் தீண்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உமிழ் நீரை எடுத்த சிறிய தந்தையினுடைய நெஞ்சில, மார்புல, தலையில எல்லா இடத்திலையும் தேய்க்கிறாங்க. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் சச்சாவுக்கு நரக நெருப்பு படக்கூடாது என்று உடம்பு முழுக்க தேய்க்கிறார்கள். வமக்கரு வமக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். நீங்க ஒரு சூழ்ச்சி செய்வீங்க, நானும் ஒரு சூழ்ச்சி செய்வேன், ஆனா சூழ்ச்சி செய்வதில் அல்லாஹ் ரொம்ப கெட்டிக்காரன். அந்த நேரத்தில் எல்லா இடத்திலும் தடவிய பெருமானாருக்கு அல்லாஹ் ஒரு மறதியை கொடுத்தான். பாதத்தில் தடவ மறந்து விட்டார்கள். இது அல்லாஹ்வை ஒன்னு ஏற்பாடு செய்யறது. அடக்கப்பட்ட அடுத்த நாளில் அவர்களுடைய சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு கனவுல அபு தாலிப் வராங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, சகோதரரே, என்ன ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க, சகோதரரே உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. வாரத்துல ஒரு நாள் எனக்கு அதாபே வரதில்லை. அபு தாலிப் சொன்ன வார்த்தை, வாரத்துல ஒரு நாள் எனக்கு அதாபே வரதில்லை, மற்ற 6 நாட்களும் எனக்கு அதாப் இருக்கிறது. வாரத்துல ஒரு நாள் உங்களுக்கு அதாபே இல்லையா? அது என்ன நாள்? திங்கக்கிழமை என்றார். அது ஏன் திங்கக்கிழமை மட்டும் உங்களுக்கு அதாப் இல்லை அப்படின்னு கேட்கும் போது, பெருமானார் பிறந்த அந்த தினம் திங்கக்கிழமை, அந்த சந்தோஷத்தில் நான் ஒரு அடிமையை உரிமை விட்டேன். ரசூலுல்லாஹ் பிறந்த சந்தோஷத்துல நான் ஒரு அடிமையை உரிமை விட்டேன். அந்த சந்தோஷத்தில் நான் ஒரு அடிமை உரிமை விட்டேனே, அந்த திங்கக்கிழமை மட்டும் எனக்கு அதாபு இல்லை, மற்ற நாள்ல எனக்கு அதாபு தான். என்ன அதாபு? அவர் விசாரிக்கிறார். அபு தாலிப் அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு ஆக குறைந்த தண்டனை, என் மகன் எனக்கு ஒரு நல்லது செய்தான், அவனுடைய உமிழ் நீரை எடுத்து என் உடம்பு முழுக்க தடவினார். உடம்புல எங்கேயுமே எனக்கு நரக நெருப்பு படுறதில்லை, ஆனால் பாதத்தில் அந்த நரக நெருப்பு எனக்கு படும். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய நரகத்திலேயே ஆக குறைந்த தண்டனை என்னுடைய சிறிய தந்தைக்கு என்றார்கள். சொன்னார்கள், அந்த பாதத்தில் படுகிற நெருப்பினுடைய உஷ்ணம் இருக்கிறது, மூளை உருகி கீழே உழுவுமா. எங்க கொடுத்து அல்லாஹ் எங்க டச் பண்றான் பாருங்க. கண்ணியமானவர்களே, ஆக குறைந்த தண்டனையே இவ்வளவு என்றால் நரகத்தினுடைய உச்சமும் அந்த கஷ்டத்தையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம் இருக்கிறோம். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸிகும் வ அஹ்லீகும் நாரா. ஓ மூமின்களே, ஓ முஸ்லிம்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.